வாழ்வோம், வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளால் அவரது சீடராகிய காது லட்சுமிராஜு வேணும் நான் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா. உடம்பையும் உடம்பானது மூச்சையும் ஒரு நேரம் காலை காமன் நேரம், சந்தர்ப்பம் எல்லாம் மாலை நேரம், ஒரு நாளைக்கு காலையில மாலை ஆபீஸ் 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்வோம். தினமும் செய்வோம். நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதனால நான் சொல்றேன். சரி, பரவாயில்ல. இன்னைக்கு பெண்களுக்கு ஏற்படுப்பட மாதவிடாய் உபத்திரத்துல பல விதமாய் போச்சு. எனக்கு சரியா தூரம் இருக்கிறது இல்லை. அப்படி இருந்தோம்னா நிறைய போறது, வகுத்து வலி, தொடை வலி, குதி வலி, இடுப்பு வலி, அப்புறம் வாந்தி வரமா இருந்து வாந்தி வராம தலைவலி, படுத்துட்டா பொருளுமாங்க பாவம். அது என்னன்னா இயல்பா வெடி வரணும் அந்த மாதவிடாய். அது ஜூடு ஏறுனா கெட்டியாயிக்கும், மரக்கலல் ஆயிக்கும். வெளி வர்றப்ப அந்த வாசல்ல தீ, மாதவிடாய்ங்கிறது தீ. அதுல ஜூடு ஏற அந்த கட்டி மாதிரி ஆயிட்டோம்னா நெருப்பு எடுத்து உடம்பு மேல போட்ட மாதிரி இருக்கும். அடிவேரெல்லாம் சுண்டி பிடிச்சிக்கும். அப்ப அது இலக்கமா வரும்னுட்டு தொந்தரவு இல்லை. அதே சமயம் கெட்டியாக வைக்கணும், அதுக்கும் வழி இருக்கு, நாம் செய்யணும். இந்த பெண்கள் அதிகபட்சமா என்ன செய்யறாங்கன்னா பசியும் போது சாப்பிடுறது இல்லை. ஆண்களும் சாப்பிடுறது, பெண்களும் அதே மாதிரி. சாப்பிடாம மட்டும் இருக்காருங்க. சாப்பிடாம இருந்தீங்கன்னா நிச்சயம் மாதவிடாய் உபத்திரங்கள் வந்தே தீரும். அப்புறம் பல விதமான உபத்திரங்கள், குடலை கருப்பைக்குள்ள பல விதமான உபத்திரங்கள் உற்பத்தி ஆகிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா குளிர்ச்சியான துவர்ப்பானது சாப்பிடணும். மாதுளம் பிஞ்சு, ஒரே ஒரு பிஞ்சு பாத்தீங்களா, அந்த மாதுளம் பிஞ்சோட கொய்யா கொழுந்து, ஒரே ஒரு கொழுந்து, வாழைப்பட்டு ஒரு இத்தினோண்டு பாத்தீங்களா, குறுமிளகு ஒரு 3 குறுமிளகு, 2 கிராம்பு, சீரகம், சோம்பு, ஓமம், இது எல்லாம் வச்சு அரைச்சுக்கணும். அரைச்சு தண்ணியில போட்டு கலக்கி அந்த தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு 1/4 டம்ளர் பண்ணணும். அதை தினம் குடிக்கலாம். அது இல்லாம வாழைப்பூ ஒரு 4-5 பூ பொடி பொடி பிச்சு போட்டதும், மாதுளம் பிஞ்சு அது பொடி பொடியா நறுக்கி போட்டதும், கொய்யா கொழுந்து அந்த அளவுக்கு பொடி பொடியா பிச்சு போட்டதும், எல்லாமே துவர்ப்பு, சுத்தம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. அது அது அல்லாம வேப்பம் பூ, முருங்கைப்பூ, மாதுளை இலை, பிஞ்சோட மாதுளை இலை எல்லாம் பொடி பொடியா பிச்சு போட்டு நல்லா தண்ணீர் ஊற போட்டு நல்லா அரைங்க. அரைச்சி எடுத்து இத்தாச்சோடு வச்சுக்கோங்க. மாத்திரை மாதிரி பட்டை தட்டி தினம் ஒரு மாத்திரைய மோர்ல போட்டு நல்லா அழகி வச்சுருங்க. தினம் ஒரு டம்ளர். எப்ப சாப்பிடுறது? காலை உணவுக்கு பின்னால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போய் சாப்பிடுங்க. சன்னமா சுத்தம் பண்ணும். இந்த மாதவிடாய் உத்தரவு இருக்கிறவங்களுக்கு தொப்புள் இருந்து அந்த வாசல், சிறுநீர் வாசல் வருது. அந்த இது பெண்களுக்கு கடுமையான ஜூடு, இடுப்பு இடுப்பு பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் எல்லா பையனும் பாதிக்கும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா நின்றுகிட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காட்டம் பாருங்க, நின்றுகிட்டு அவசரம் இல்லாம முதல் ஒரே ஒரு தடவை. ஏன் இந்த கண்ணை மூடித்தான் உடம்பு மூச்சு நிறைய எடுத்து உமிழ்நீர் எல்லாமே சுத்தப்படுத்துது. ஒரே ஒரு செஞ்சுட்டு பாருங்க. அந்த பாரத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க, அடுத்த பாரத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க, அடுத்த பாரத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. 3 தடவை வாத பித்த கபம் தள்ளி வச்சுட்டு ஒரே ஒரு தடவை கண்ணை மூடி திறந்துட்டு மீண்டும் அதே மாதிரி 1 2 3 ஒரு தடவை கண்ணை திறந்துக்கலாம். இது மாதிரி 3 தடவை செய்யணும். 3 தடவை செஞ்சு போட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா காலை நல்லா கவனிங்க. ஒரு எட்டு ஒரு 1/2 அடிக்கு மேல, அடுத்தது 1/2 அடி வச்சுட்டு நல்லா கவனிங்க. ஏன்னா அது வெளியே வர்றதுக்கு சிரமத்தினால்தான் அவ்வளவு வெடி. அந்த கழிவுங்கிறது ரத்தம் தான். அந்த ரத்தம் தண்ணி மாதிரி வந்துட்டு தொந்தரவு இல்லை. அந்த வாசல் இறுக்கமாவோ காஞ்சி போய் இருந்து இதுவும் சூடுனாத்தான் கருகி வெளியே வர்றப்ப தீ மாற. நீங்க என்ன பண்ணுங்கன்னா நல்லா திரும்புங்க. திரும்பிட்டு முழங்கால் மேல் கால் வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எந்திரிக்கிறீங்க.
அதே மாதிரி அடுத்த பக்கம் திரும்பி கை மேல் வச்சு அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவசரம் இல்லாம இப்படி இந்த பக்கம் செஞ்சணும். 3 தடவை செய்யுங்க. எப்போ காலையில வெளியே போயிட்டு வெறும் பருப்பு நீங்க செய்யணும். என்ன ஆகுன்னு செய்யறப்ப பாருங்க, கால் இங்கெல்லாம் வலிக்கும், இங்கதான் பிடிக்கும். அந்த உட்காரப்ப இங்க பிடிக்கிறப்போ கீழே தள்ளும். அந்த வாசல், சிறுநீர் வாசல் அப்படியே மென்மையாகி யூட்ல இருந்து குளுமையாகிறப்போ அந்த தூரம் சரியா வந்துடும். நீங்க இத மாதிரி செய்யணும். அதே மாதிரி அந்த நீங்களே தயார் பண்ணிக்கிற ஒரு முறை சொல்லியிருக்கேன். நீங்க இன்னும் கூட ஒன்று செய்யுங்க. செம்பரப்பை பூ கிடைச்சா ஒரு 20 பூ கிடைச்சா பொடி பிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு எலுமிச்சஞ்சாறு 20 பூவா இருந்தா எலுமிச்சஞ்சாறு ஒரு 5-6 கொலை சாறு நல்லா புழிஞ்சு ஊற வைங்க. சோத்து கத்தால சோறு கொஞ்சம் போடுங்க. பொடியா ஊர்ன பிறகு அரைச்சு எடுத்து சுத்தமான தேனை கரைச்சி வச்சுட்டு தினம் உள்ளங்கையில் விட்டு நக்கிட்டு வாங்க. கருப்பை பவுன்மார் ஆயிடும். உணவுகள்ல பச்சை மிளகா, இந்த வகுத்து இது இந்த கர்ப்பப்பை தொந்தரவு இருக்கிறவங்க தக்காளி சேர்த்துனா மோர் ஜாஸ்தியா சேர்த்தணும். அதே மாதிரி புளியும் கவனமா சேர்த்தணும். உப்பு அளவா போட்டுக்கணும். மோர் தயிர் சேர்த்துடாருங்க, மோர் சேர்த்துலாம். பால் நல்லா சுண்ட காய்ச்சி கொஞ்சம் மண்பொடி புழு மிளகா 5-6 போட்டு கரும்பு சக்கரை போட்டு பால் வேணாலும் சாப்பிடலாம். இட்லி கொலைக்கட்டை சந்தைங்க மரக்கட்டு வந்தா இது பலமாயிருக்கும், நோய் பலமாயிருக்கும். அது வராம தோசை சாப்பிடுங்க. மதியம் சாப்பாடு சாப்பிடுங்க. தினம் ஒரு கீரை சேர்த்துங்க. நன்றி, வணக்கம்.